இன்னைக்கு நம்ம ராஜபாளையம் அனுஷம் செராமிக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு தேவையான டைல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். நம்ம வந்து 20 இயர்ஸாக வந்து இந்த அனுஷம் செராமிக்ஸுங்கிற டைல்ஸ் அண்ட் சானிட்டரிவேர்ஸ் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 இயர்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. கஜரியா, சோமானி, கிரியன்ஸா, பேவிட், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த பிராண்டில் எது நல்லாயிருக்குங்கிறத நாங்களே ஸ்பெசிஃபிக்காக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஜரியான்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள யூனிக்கான டிசைன்ஸ் மட்டும் இதில் டிஸ்பிளே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டில் என்னென்ன யூனிக்காக இருக்கோ அது மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸு, அக்சசரிஸு, கிச்சன் சிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லீடிங் பிராண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ராங்கி, கேரசல் அது எல்லாமே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மொசைக் டைல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பூல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் மொசைக் டைல்ஸ், அதுக்கடுத்து வால் கிளாடிங் டைல்ஸ், ஸ்டோன்ஸ், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். சானிட்டரிவேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சைஃபோனிக் கிளாசெட்ஸு, வாஷ் பேசன்ஸு, அதில் மல்டிபிள் டேபிள் டாப்ஸு வச்சுருக்கோம். நம்ம இது வந்து ஹேண்ட் கிராஃப்டட் வாஷ் பேசன் இண்டிவிஜுவலாக மேக் பண்ணுறதுனால பீஸ் டு பீஸ் யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். லுக் வைஸ் இது வந்து வெஸ்டர்ன் டைப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த மாதிரி டைப் வெஸ்டர்ன் டைப் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கீழே ஓப்பனாக இருக்கும். நம்மகிட்ட எப்படி இருக்கும்னா கன்சீல்டாகவும் வச்சுருக்கோம். அந்த ஓப்பன் கவரான மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கிளாஸெட்ஸ் எல்லாமே. இது டேபிள் டாப் வாஷ் பேசன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மேடு போல் எதுவுமே இருக்காது. க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரிம் ஃப்ரீ கிளாஸெட்னு சொல்லுவாங்க. நார்மலாக கிளாஸெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளிம்பு இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாடலில் மட்டும் உங்களுக்கு அந்த ரிம்மே இருக்காது. உங்களுக்கு மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ஈஸி. வாட்ரு வந்து உங்களுக்கு சைஃபோனிக் மாதிரி ப்ளஸ் ஆகி கீழே வெளியே போயிடும். உங்களுக்கு சீட் ஆமாம், வாட்ரு வந்து பாதிக்கு பாதி இதில் சேவ் ஆகும். சீட் கவருமே சாஃப்டாக க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா அந்த சீட் கவர் நம்மளே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்மளே ஈஸியாக மாட்டிக்கலாம். இது வந்து 11,000 இந்த ரேஞ்சில் தான் வரும். உங்களுக்கு இந்த ஃபுல் யூனிட்டுமே 11,000 இந்த ரேஞ்சு தான் வரும். இது வால்ஹங் கிளாஸெட், சவர்லேயே மாட்டுற மாதிரி வரும். வால்ஹங் மாடல்லே உங்களுக்கு ரிம் இல்லாத மாடல் தான். உங்களுக்கு அதுலேயே 1 பீஸ் கிளாஸெட். உங்களுக்கு இதெல்லாமே தண்ணி போகிறது வந்து கீழே கூடி சக் பண்ணி இழுத்துரும். உங்களுக்கு சக் பண்ணி இழுக்கிறனால உங்களுக்கு வாட்டர் சேவிங் வந்து பாதிக்கு பாதி கம்மியாக வரும். இது வந்து நார்மல் கிளாஸெட்ஸு. இது வந்து சைஃபோனிக் கிளாஸெட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா காஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் தண்ணி ஃப்ளோவாக பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா தண்ணி மேலேருந்து மட்டும் தான் கீழே இறங்கும். இதுலேருந்து கீழே கூடி சக் பண்ணி இழுத்துரும். உங்களுக்கு இழுக்கிறனால உங்களுக்கு என்னென்னா வாட்டர் சேவிங் ஆகும். ரெண்டாவது என்னென்னா கீழே இழுக்கும்போது உங்களுக்கு மேலே ஸ்பில் ஆகாது. இதில் ஃபோர்ஸாக விழும்போது என்ன ஆகும்னா ஒரு சில டயத்தில் வந்து நம்ம மேலே ஸ்பில் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கூடி இழுக்கிறனால ரிட்டன் ஆப்ஷன் வராது. உங்களுக்கு தண்ணி வந்து ரிட்டன் ஆகாது, வேஸ்ட்டும் ரிட்டன் ஆகாது. இது இந்த மாடலில் ஒரு சில டயத்தில் ரிட்டன் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணியும் எக்ஸ்ட்ரா செலவாகும். இது வந்து உட்டன் டைல்ஸு. உட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த உட்டு மாதிரி தான் ஃபீல் ஆகும். உங்களுக்கு இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும்னாலும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக வேணும்னாலும் இருக்குது நம்மகிட்ட. இது சைனிங் மேட் கலந்தது, சுகர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. நார்மலாக உட்டு டிசைன்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வெளிச்சத்தை வாங்கி வைக்கும். சுகர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். உங்களுக்கு ஹால் ஃபுல்லாக போட்டிங்கனாலும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். ஒரு லைட் போட்டாலும் அந்த பிரைட்னஸ் இருக்கும். இதிலே வேறு கலர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. டார்க் கலரு, லைட் கலரு, ரெண்டுக்கு மீடியமாக உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம வச்சுருக்கோம். ரெண்டுக்கு மீடியமாக உள்ள கலர்ஸு. இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோட்டா டைப்பில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரிப் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் ஹவுஸு, சிட் அவுட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வச்சுருக்கோம். அது எல்லாமே உட் பேஸ்ட் டைல். ரூம் நல்லா வெளிச்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் போடலாம். அதிலே கிரே பேஸ்டு. இதெல்லாமே ஃப்ளோரிங்க்கு போடுறதான். ஃப்ரண்ட்டு வாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரிப் டைல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ். வால் டைலே இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸு. ஆரஞ்சு, ப்ளூ, டீல் க்ரீனு, பிங்க் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்கும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு பாத்ரூமில் ஒரு சைடு வால் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள வாலுக்கு நம்ம ப்ளைனாக ஒயிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குமே நீங்கள் மாடலர் கிச்சன்ஸ் போடுறீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இட்டாலியன் மார்பிளில் இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய டைல்ஸ். இதை வெர்டிகலாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கான்செப்டாக வச்சுருக்கோம். இது ஒட்டினதுக்கப்புறம் எப்படி விசுவலைஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்கு நாங்கள் 3D விசுவலைசர் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் விசுவல் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டிசைன்ஸ் எல்லாமே.
சீனரி டைப்லையும் வச்சுருக்கோம். பாத்ரூம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சீனரி மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹாலுக்கு நடுவில் போடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி புத்தர் படமாக போட்டுக்கலாம். இது வந்து 3D பேஸ்ட் டைல், 3D லுக்கில் தெரியும். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல் தான். இது நம்ம எலிவேஷன்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வாலுக்கு, வீட்டுக்குள்ளேயும் ஒரு சைடு வால் யூனிட்டுக்கு மட்டும் போடணும்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதெல்லாமே மாடலர் கிச்சன்ஸுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு சேம் இதில் உங்களுக்கு இப்போ கிச்சன் டாப்புக்கு வந்து பிளாக் கலர் கிரானைட் போடுறீங்கன்னா இந்த வால் யூனிட்டுக்கு போடுற மாதிரி இந்த பிளாக் தீமோடு உள்ள வால் டைல்ஸ். பாத்ரூம்க்கே உங்களுக்கு நல்லா ஹைலைட்டர் நல்லா எடுத்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடலாம். இது 3D பேஸ்ட் பண்ண டைல். லாங்லேருந்து பார்க்கும்போது இந்த செல்ஃப்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் சர்ஃபேஸ். இது எல்லாமே கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டைல் தான். என்ன கலர் டாப் போட்டாலும் உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு இதெல்லாமே பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டைல்ஸ். சீனரி கான்செப்ட்டில் வரும். உங்களுக்கு ஃபுல் பாத்ரூம் சீனரிஸ். ஃப்ளெமிங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரியும் நம்மகிட்ட டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வால் டைல் எடுத்தாலும் அதுக்கு கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு மேட்சிங்கான ஃப்ளோர் டைல்ஸ் வந்துடும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் சர்ஃபேஸாக வரும். வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. உங்களுக்கு சேம் எக்ஸாக்ட் ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் டைலாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வால் டைலுக்குமே உங்களுக்கு மேட்சிங் ஃப்ளோர் வந்துடும். உங்களுக்கு இப்போ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசி, ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கிட்டில் வந்துடும். உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட்டட் டைல்ஸ். உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு பின்னாடி ஒட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற பாத்ரூம் செட்டப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இமேஜை கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். பாத்ரூம்னு கிடையாது, நீங்கள் கிச்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷவர் கியூபிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லே பண்ணால் எப்படி இருக்குங்கிற பேட்டர்னுமே அதில் விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெரிய சைஸ் டைல் 8x4 ஒரே டைல். இது வந்து ஹை சீலிங் வால் அந்த மாதிரி பேக் ட்ராப்புக்கு அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீஸில் வந்து உங்களுக்கு அந்த வால் யூனிட்டே முடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. மல்டி கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கலருக்கு என்னென்ன பெயிண்ட் மேட்ச் ஆகணும் மூலம் கொண்டு இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுவும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது தான். ஒன்று கிளாஸி, ஒன்று மேட்டு, டிஃப்ரென்ஸே தெரியாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். 2 ஃபினிஷுமே ஒரே கலரில் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸியாக இருக்கும், ஒன்று மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். கலர்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு இது வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது இண்டிவிஜுவல் பீசஸாக வரும். இல்லை மார்பிள் பேட்டர்னில் வரும். உங்களுக்கு நல்லா பிரைட்டாக பாத்ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாத்ரூம்ஸ்க்கு. ஒரு சைடு வாலில் மட்டும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி நெட்டு போட்டு வந்துடும். லே பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வாலில் வந்து இப்படி லே பண்ணிக்கலாம். உங்களுக்கு லே பண்ணிட்டு கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் போடணும்னு கிடையாது. ஷவர் வர ஏரியா மட்டும் ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். பேலன்ஸ் டைல் வந்து இது ஃப்ளோருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைல் எல்லாமே அது காம்பினேஷனாக கொடுத்துருப்பாங்க. வேறு டைலுக்கு கூட நம்ம இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்டல் கலர்ஸில் வரக்கூடிய ஃபுல் பாடி டைல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் தான். உங்களுக்கு உள்ளே கட் பண்ணிங்கனாலும் இதோட கலர் கம்ப்ளீட் பாடியில் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து கலர் சாய்ஸ் முன்னாடி வராது. இப்போலாம் எல்லா கலர்லையும் இப்போ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ரூபி, பிரிக்கு, லீஃப், ஸ்ப்ரிங்குன்ட்டு பெயிண்டிங் நம்ம என்னென்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் எல்லாமே இது அவைலபிளாக இருக்கும். இதை பெயிண்ட்டுக்கு பதிலாகவே நீங்கள் டைலாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எண்டுலையும் நீங்கள் ஃபீடிங் போடாமல் இதையே நீங்கள் நோசிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு கான்செப்ட்டு. அதிலே கொஞ்சம் உள்ள உங்களுக்கு பேட்டர்ன் வேணும்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதையும் உங்களுக்கு பெட்ரூம் வால் யூனிட்டு, டிவி பேக்ரவுண்டு, எலிவேஷன் வால் அந்த மாதிரி இடத்துல எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 கலராகவும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கிச்சனுக்கு டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாப்ஸு ரெகுலராக வந்து கிரானைட், மார்பிள், கடப்பக்கல் அந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கு அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உள்ள போரசிட்டியே இருக்காது. அதாவது உள்ள தண்ணி வாங்குறதுக்கு உண்டான தன்மையே இருக்காது. உங்களுக்கு நேச்சுரலில் வந்து அதை பார்த்து வாங்குறது கஷ்டம். இதில் வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நேனோ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. கல்லுக்கு மேலே நேனோ கோட்டிங் இருக்கிறனால ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்களுக்கு ஒரு தண்ணி மேலே ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ராப் கூட கல்லை வந்து உங்களுக்கு மேலே ஒட்டாது. ஃபுல் ட்ராப் கீழே விழுந்துடும். உங்களுக்கு படிகிற தன்மை வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு நேனோ கோட்டிங் இருக்கிறதுனால எல்லா டைலையும் அதான் அந்த நேனோ கோட்டிங் இருக்கும். உங்களுக்கு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நேச்சுரல் கிரானைட்லேருந்து உங்களுக்கு கலர் சாய்ஸ் நிறைய கிடைக்காது. இதில் வந்து உங்களுக்கு ஒயிட்லேருந்து எல்லா கலர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ப்ளூ, ப்ளைன் ஒயிட்டு, பிளாக்கு எல்லா கலர்ஸுமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 15 mm இருக்கும். ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் நோசிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கலர் ஃபுல்லாக அதே வந்துடும். உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லார்ஜ் ஃபார்மேட் சைஸ். இது வந்து நல்லா பெரிய சைஸு 20x20, 30x15 அந்த மாதிரி பெரிய சைஸ் ரூமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை போடலாம். இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு
ஹாலில் 2க்கு 2 4க்கு 2 போடும்போது உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் அதிகமாக தெரியும். இது போடும்போது உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. இது எல்லாமே இட்டாலியன் மார்பிளில் இன்ஸ்பயர் பண்ணி வரதுனால சேம் அந்த ஸ்டோனில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி இருக்கும். நார்மலாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பாங்க. நாங்கள் மேட்லேயே 5-6 டிசைன்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸு, ஒரு பெரிய பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெயிண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர் சாய்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ் தான் உங்களுக்கு. பிரைட்னஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸுக்கு நல்லாயிருக்கும். பெட்ரூம்க்குலாம் நீங்கள் வாலு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெயிண்டிங்க்கு பதிலாக ஒரே டைலாக கவர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4x2 சைஸு. இது வந்து உங்களுக்கு பெட்ரூம் ஃப்ளோரிங்க்கெலாம் ஏற்ற மாதிரி நம்மகிட்ட வுடன் ஃப்ளோரிங் டிசைன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னா இண்டிவிஜுவல் டைலில் ஜிக்ஜாக ஒட்டுவாங்க. இப்போ ஒரே டைலில் அதே பேட்டர்னில் வந்துருச்சு உங்களுக்கு. இது பாத்ரூம் கான்செப்டாகவே நீங்கள் வாலுக்கு அப்படியே லே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது எல்லாமே அந்த நேனோ கோட்டிங் இருக்கிறதுனால க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஆஃபீஸ் ரூம் ஃப்ளோர்ஸுக்கு, பெட்ரூம் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி லுக் இருக்கும். சிட் அவுட் வாலுக்கு, சிட் அவுட் ஃப்ளோருக்கு எல்லாமே மல்டிபிள் யூசேஜ் தான் உங்களுக்கு. இது வந்து டிவி வால் யூனிட்டுக்கு போடுற டிசைன். அப்படியே லீஃப் மாதிரியே இருக்கும். டைல் டு டைல் ஜாயிண்ட் தெரியாது உங்களுக்கு. கிச்சனுக்கும் வாலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மாடலில் கிச்சன் போடுறீங்கன்னா வாலுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங்கில் நீங்கள் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி யூனிக்காக ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு டைலில். இது டெக்கரேட்டிவ் சீரிஸ்னு வரும். இது பிளெயினில் வரும் உங்களுக்கு. அதே ஃபீல்ட்லேயே உங்களுக்கு கலர் சாய்ஸ் இருக்குது. அது ப்ரௌன் பேஸ்டு, இது வந்து ப்ளூ பேஸ்டு, டார்க்கஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதுலேயே கிரே வித் டார்க் கிரே. இதெல்லாமே ஃப்ளோரிங்க்குன்னு கிடையாது, வாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதிலே கலர் சாய்ஸு. இதெல்லாம் ஃப்ளோரிங் போடுறதா உங்களுக்கு. இதெல்லாம் கஜரியா பிராண்டு. எல்லாமே பிராண்டட் தான். இதெல்லாம் கிரேன்ஸா பிராண்டு. இதெல்லாம் பாத்ரூம் வாலுக்கு வந்து கான்செப்டாகவே வச்சுருக்கோம். ஃப்ளோரிங்னு பார்த்தீங்கன்னா இதே கலரில் ஃப்ளோரிங் வந்து ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோர் வந்துடும் உங்களுக்கு. நல்லா ரிச்சான லுக்கில் உங்களுக்கு பாத்ரூம் வேணும்னா இந்த மாதிரி கான்செப்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதிலே 4 கலர்ஸ் இருக்குது. இது ஒரு காம்பினேஷன். இதுவும் பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். இது இட்டாலியன் மார்பிள் ஸ்டைலில் உங்களுக்கு வால் வேணும்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரு சைடு வாலில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு பேலன்ஸ் வால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த கான்செப்ட் வந்து 5 டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 டைப்பும் எப்படிங்கிறத நம்ம விசுவலைசர் சாஃப்ட்வேர் வச்சிருக்கனால அதிலே உங்களுக்கு போட்டு காட்டிடும். இதை வெர்டிகலாக லே பண்ணால் எப்படி இருக்கும், ஹரிசாண்டலில் லே பண்ணால் எப்படி இருக்கும். இதுவே ஒரு வால் ஃபுல்லாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அதை ஒட்டின ஃபீல் வந்து இங்கேயே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். வேரியஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எல்லாமே இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் லுக்ஸ் இருக்கும். இப்போ அது ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற பாத்ரூம் வால் டைல் சிங்கிள் டைல் தான் உங்களுக்கு. 4க்கு 2 ஒரே டைல் தான். ஹைலைட்டர் வந்து நம்ம சாய்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளைன் ஒயிட்டாக வேணாலும் நம்ம 4x2 இருக்குது. கொஞ்சம் இட்டாலியன் மார்பிள் டிசைன்ஸ் வரும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வால் அண்ட் ஃப்ளோர். கொஞ்சம் க்ரிப்பாக வேணும்னு நினச்சிங்கனாலும் மேட் ஃபினிஷிங்கில் வச்சுருக்கோம். இதெல்லாம் வழுக்காது. சீனியர் சிட்டிசன்ஸ், ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இதெல்லாம் தாராளமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை கட் பண்ண மாதிரியே இருக்கும். ஃபுல் ஃப்ளோரிங் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சுற்றி நல்லா வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஹால் ஃப்ளோரிங்லாம் தாராளமாக போடலாம். இது கொஞ்சம் ராயலாக உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம். இது இல்லைனா உங்களுக்கு ஃப்ளோரிங் ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிவிட்டு சைடில் வர பார்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்லையே சென்டரை இது கட் பண்ணி போடனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் ஒயிட் மார்பிள் டிசைன். நம்ம வந்து டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியே கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணிடுறது எப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் அதை 3D பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மகிட்ட கோல்டன் பிளேட்டட் வாஷ் பேசன்ஸும் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பிளேட் பண்ண மாதிரி இருக்கும். இது ரோஸ் கோல்டு. இதிலே உங்களுக்கு சின்ன சின்ன கிளாஸ் மொசைக் வச்ச மாதிரியே டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது போக நம்மகிட்ட நேச்சுரல் ஸ்டோன் எஃபெக்ட்லேயும் வாஷ் பேசன்ஸ் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் ஃபீல் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே இதில் இது வந்து ரோஸ் கோல்டு வாஷ் பேசனு. இது வந்து உங்களுக்கு பியூர் கோல்டு வாஷ் பேசன். கிளாஸியாக இருக்கனால நம்ம மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நம்ம டைலையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்னால் எப்படின்னா இப்போ இந்த நேமுக்கு பதிலாக உங்கள் நேம் பண்ணி தரலாம். ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த இமேஜ் இடத்துல உங்களுக்கு குலதெய்வம் படம் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம். வீட்டோட இமேஜ் போனாலும் பண்ணி தரலாம். எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் உங்கள் கூகுளில் இமேஜ் எடுத்து கொடுத்தீங்கனாலும் ஆமாம், இது வந்து யூவி பெயிண்டிங் கோட்டிங் மேலே கொடுத்ததுனால ஃபுல் வெயில் பட்டாலும் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. இல்லை என்ன சைஸ்னாலும் நம்ம பண்ணி தரலாம். நீங்களும் பிராண்டட் டைல்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும்னா நம்ம ராஜபாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட் சங்கரங்கோயில் ரோட்ல இருக்க அனுஷம் செராமிக்ஸை விசிட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் 9790605690.